இந்த காலை வேளையிலும் நம்முடைய தியானத்திற்காக கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 7வது வசனம். நீ போய் சீலவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாகும். அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். இயேசு கிறிஸ்து இந்த இடத்தில் ஒரு ஊருக்கு வருகிறார். அந்த இடத்திலே பார்க்கும் பொழுது பிறவி குருடனும் பிச்சைக்காரனுமாய் இருக்கிற ஒரு மனுஷனை இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷரிடம் பார்க்கிறான். அவன் பிறவி குருடன், அதனாலே அவன் பிச்சை எடுக்கிறது அவனுடைய தொழிலாக மாறிவிட்டது. அப்படி இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் கேட்கிறாங்க, ஆண்டவரே, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமா, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமா? ஆண்டவர் சொல்றாரு, இது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனுக்குள் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்திருக்கிறான் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, பகல் காலம் இருக்க மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை நடப்பிக்க வேண்டும், ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது என்று சொல்லிவிட்டு அவனை தனியே அழைத்து கொண்டு போய் தரையிலே உமிழ்ந்து அந்த உமிழ்நீரினால் சேருண்டாக்கி, அவன் கண்களே இல்லை, ஐபால்ஸை இல்லை, அந்த குழியிலே அந்த சேற்றை எடுத்து பூசி, நீ போய் சீலவாம் குளத்திலே கழுவு என்று சொல்லுகிறான். சீலவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்போ இவன் அனுப்பப்பட்டவன், ஆண்டவரால் அனுப்பப்படுகிறான். இவன் போகிறான். ஆண்டவர் சொன்னது போலவே சீலவாம் குளத்திலே தண்ணீரை எடுத்து அந்த சேற்றை கழுவ உடனே புதிய கண்கள் அவனுக்கு தோன்றுகிறது. பார்வை அடைந்தவனாய் அவன் திரும்பி வந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. பார்வை அடைந்தவனாய் அவன் திரும்பி வந்தான். இயேசு கிறிஸ்துவினிடத்திலே அற்புதங்களை பெற்றவர்கள் நிறைய பேர் உண்டு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதம். லூக்கா 17ஆம் அதிகாரத்துல 12 முதல் 19 வரைக்கும் நீங்க படிச்சீங்கன்னா அங்க 10 குஷ்டரோகிகள் வருவாங்க. அந்த 10 குஷ்டரோகிகளும், இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் அப்படின்வாங்க. உடனே ஆண்டவர், நீங்கள் போய் உங்களுடைய ஆசாரியர்களுக்கு காண்பீங்க என்றார். ஆசாரியர்களுக்கு காண்பிக்கணும்னா சுகம் அடைஞ்ச பிறகுதான் போகணும். ஆனா உங்களுடைய விசுவாசத்தை சோதிக்கும்படி நீங்கள் போய் உங்களுடைய ஆசாரியர்களுக்கு காண்பீர்கள் சொல்லிட்டார். 10 பேருக்குமே விசுவாசம் இருந்துச்சு. நேர ஆசாரியரை பார்க்க போறாங்க. போகிற வழியிலே சுகம் கிடைத்து விடுகிறது. சுகம் அடைந்த உடனே 10 பேரில் 9 பேர் ஆசாரியனை போய் பார்த்து சுகம் அடைந்து அப்படியே போயிட்டாங்க. அவங்க அதுக்கு பிறகு வரவே இல்லை. ஒருவன் மாத்திரமே திரும்பி வந்து அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார். 9 பேர் அனுப்பப்பட்டவர்கள் போயிட்டாங்க. அனுப்பப்பட்டவர்கள் 9 பேர் அப்படியே போயிட்டாங்க. சீலவாம் குளத்திலே இவனுடைய காரியம் வேறு. இவனை கர்த்தர் அனுப்புகிறார். சீலவாம் என்றாலே அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தம். நீ போய் சீலவாம் குளத்திலே கழுவுன்னு தான் சொன்னார். போய் கழுவிட்டு திரும்பி வந்து என பாருன்னு சொல்லல. சீலவாம் குளத்துல போய் கழுவு, அவ்வளவுதான். அவர்களையும் நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு காண்பீங்கள், அவ்வளவுதான். இவனையும் போய் சீலவாம் குளத்துல கழுவு, அவ்வளவுதான். நீ போய் கழுவிட்டு என்ன வந்து பாருன்னு அவர் சொல்லல. ஆனா இவன் போய் கழுவி விட்டு பார்வை கிடைத்த உடனே திரும்பி வந்தான். இது ஒரு வகை. இன்னும் சிலர் இருக்கிறாங்க. பெதஸ்தா குளக்கரையிலே 38 வருஷமாய் அவன் கைகால் செயலிழந்த நிலைமையிலே கிடக்கிற மனுஷன். அவனை ஆண்டவர் சுகமாக்குகிறார். அவன் தேவாலயத்திற்கு நேரம் போறான். வீட்டுக்கு போற, தேவாலயத்துக்கு போறான். அது ஓய்வு நாள். இயேசு கிறிஸ்துவும் அதே தேவாலயத்துக்கு இவர் போய் அவனை அங்கே சந்திக்கிறார். இதுவும் நல்ல விஷயம். அவன் நேரா வீட்டுக்கு போகாம தேவாலயத்துக்கு போயிட்டான். அது ஓய்வு நாள். முதல்ல ஓய்வு நாளை ஆசரித்து விட்டு அப்புறம் வீட்டுக்கு போலான்னு ஓய்வு நாள் ஆசரிக்க போயிட்டான். ஆனால் இங்கே பார்க்கும் பொழுது இந்த
மனுஷன் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் திரும்பி வருகிறான். இயேசு கிறிஸ்துவனிடத்தில் திரும்பி வருகிறான். பார்வை அடைந்து விட்டான். அவன் காரியம் முடிந்து விட்டது. அவன் எதிர்பார்த்தது அவனுக்கு கிடைச்சிருச்சு. ஆனால் அவன் இயேசு கிறிஸ்துவை திரும்பி வந்து பார்க்க வருகிறான். இதுதான் ஒரு மேன்மையான ஒரு காரியம். இன்னைக்கு நிறைய பேர் உடம்பு சரியில்லாம டாக்டரை பார்க்க போவோம். டாக்டரை பார்த்து சுகமாயிரும், மருந்து எழுதி கொடுக்குறாங்க, வாங்கி சாப்பிடுறாங்க, சுகமாயிரும். அதோடு டாக்டரை மறந்துடுவாங்க, அவ்வளவுதான். அடுத்து ஒரு ஏதாவது பிரச்சனை ஏதாவது டாக்டர் திரும்பி போய் பார்ப்பாங்க, இல்லைன்னா பார்க்க மாட்டாங்க. டாக்டர் நான் சுகமாயிட்டேன்னு திரும்பி போய் சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ஆனால் இவனுக்கும் பார்வை வேணும். பார்வை கிடைச்சிருச்சு, போயிருக்கலாம். இயேசு கிறிஸ்து திரும்பி வான்னு சொல்ல கூட இல்லை. ஆனால் இவன் திரும்பி வந்து இயேசு கிறிஸ்துவை மீண்டும் சந்திக்கிறான். இன்றைக்கு சொல்லுகிறேன், ஆண்டவர் நம்முடைய காரியங்களை நமக்கு ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதித்த உடனே நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறது. நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். கர்த்தர் நம்மை கனப்படுத்துகிறார், மகிமைப்படுத்துகிறார். ஆண்டவர் நமக்கு நன்மை செய்த உடனே நன்மை வாங்கிட்டு அப்படியே போயிடக்கூடாது, திரும்பி வரணும். ஒவ்வொரு முறையும் அவர் நமக்கு நன்மை செய்தாலும் திரும்பி திரும்பி நம்ம ஆண்டவரிடத்துல வரணும். ஆண்டவரிடத்துல திருப்பி திருப்பி வரணும். இப்பதான் நன்மை கிடைச்சிச்சு, கண் பார்வை கிடைச்சிருச்சு, இனி வேற ஒண்ணுமே தேவையில்லை அவனுக்கு. இந்த கண் பார்வைதான் அவனுக்கு இல்லாததுனாலதான் அவன் பிச்சை அடிச்சிருந்தான். இப்ப கண் பார்வை கிடைச்சிருச்சு, போயிடலாம். ஆனால் அவனோ இயேசுவை தேடி வந்தான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே குறைவு இருந்தாலும் நாம் ஆண்டவரை தேட வேண்டும். நிறைவு வந்தாலும் நாம் ஆண்டவரை தேட வேண்டும். ஆண்டவரை தேடுவது, ஆண்டவரிடத்துல திரும்பி திரும்பி வருகிறது நம்முடைய வாழ்க்கையின் வழக்கமா இருக்கணும். புரியுதுங்களா? திரும்பி திரும்பி வரணும், ஆண்டவரிடத்துல வந்துகிட்டே இருக்கணும். தானியேல் ஒரு நாளைக்கு 3 முறை ஆண்டவரிடத்துல வந்து நிற்கிறார். 3 முறை ஆண்டவருக்கு முன்னால வந்து நிற்கிறார், இல்லையா? இப்போ நம்முடைய வாழ்க்கை அதுதான். ஆண்டவருக்கு முன்னால நம்ம வந்து நிற்கணும். எப்பவுமே அவருக்கு முன்னால நம்ம வரணும். நம்முடைய காரியங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாய் நடக்கும்போது நம் ஆண்டவரை மறந்து நம்முடைய சொந்த காரியங்களிலே நம்ம மூழ்கிடவே கூடாது. ஆண்டவரிடத்துல திரும்பி திரும்பி வரணும். ஆண்டவர் கூப்பிடாட்டி கூட அவன் திரும்பி வந்துட்டான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவன் திரும்பி வருகிறான். அதன் பிறகு அங்கு இருக்கிற பரிசேயர்கள் அவரை பிடித்து கொண்டு அவரிடத்துல வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். அவர்களை அவன் தைரியமாய் ஃபேஸ் பண்றான். இந்த 9ஆம் அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா அற்புதமா இருக்கும். பைபிள் எத்தனையோ குருடர்களுக்கு ஆண்டவர் சுகமாக்கி இருக்கிறார். அது சில வசனங்களை முடிச்சிடும். ஆனால் இவனை சுகமாக்கின பிறகு அந்த சம்பவம் முடியாது. புரிதலா? அந்த 7வது வசனத்திலே அவன் சுகமாயிட்டான். ஆனால் அந்த ஹோல் சாப்டர் அவனை பத்தி மட்டும்தான் பேசும். அவன் தொடர்ந்து ஆண்டவருக்காய் நிக்கிறான், வைராக்கியமா நிக்கிறான். இயேசுவை வந்து திரும்பி பார்த்தான். இயேசு கிறிஸ்துவை திரும்பி பார்க்க வந்ததுனாலே அவன் அதுக்கு பிறகு வருகிற பிரச்சனைகளை எல்லாம் ஈஸியா சந்திக்கிறான். அதுக்கு பிறகு அவன் லைஃப்ல பிரச்சனை வருது. வேத பாரகர் பரிசேயர்கள்லாம் வந்து உன்னை குணமாக்கிறது யார், உனக்கு பார்வை கொடுத்தது யார்? அவன் சொல்றான், யாருன்னு தெரியாது, அவன் எனக்கு பார்வை கொடுத்தாரு. அவன் பாவி அப்படிங்கிறாங்க. அவனை மகிமைப்படுத்தாத, அவனை பாவிங்கிறாங்க. அவன் அழகா சொல்றான். 30வது அதிகாரம் 36 வசனத்தை படிச்சுனா ரொம்ப அற்புதமான வசனம், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை. ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் தேவன் அவனுக்கு செவி கொடுப்பார். என்ன அழகா டாக்டரின் பேசலாம் அந்த இடத்துல. அவங்க சொல்றாங்க, நாங்கள் மோசையின் சீஷர். இவன் கேட்கிறான் அவங்கள பார்த்து, அவரை பின்பற்ற உங்களுக்கு மனது உண்டோன்னு திருப்பி கேட்பான். இவனுடைய காரியத்தை பார்த்தீங்கன்னா அழகா இருக்கும். சவால் எவ்வளவு தூரம் அந்த பரிசேயர்களுக்கு இவன் மிகப்பெரிய ஒரு சவால் ஆயிடுவான். அவர்களாலேயே இவனை ஒண்ணுமே பண்ண முடியாது.
அந்த பரிசேயர்கள் இவனை என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்ப்பாங்க, ஒண்ணுமே பண்ண முடியாது. அவன் தாய் தகப்பன் கூட ஒதுக்கிடுவாங்க. இவன் குருடனாய் பிறந்தான், நம்ம குருடனாய் பிறந்தான், அவ்வளவுதான் எங்களுக்கு தெரியும் போய் ஒதுக்கிடுவாங்க. யூதர்களுக்கு பயந்து அவங்களும் ஒதுக்கிடுவான். ஆனா இவன் தைரியமா நிற்பான், கடைசி வரைக்கும் நிற்பான். ஏன் தெரியுமா? அவன் திரும்பி வந்து இயேசு கிறிஸ்துவை பார்த்தான். நீங்க திரும்பி திரும்பி வந்து இயேசு கிறிஸ்துவை பார்ப்பீர்கள் என்றால், இந்த உலகத்தின் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் எதிர்ப்புகளையும் எல்லாவற்றையும் ஈஸியா பேஸ் பண்ணுவீங்க, ஜெயிக்கிறவர்களாக இருப்பீர்கள். பார்வை அடைஞ்சிருச்சு, ரைட்டு, நம்ம வீட்டுக்கு போனோம்னு போயிருந்தா அவன் பிரச்சனைகள் எல்லாம் பேஸ் பண்றதுக்கு அவனுக்கு தைரியம் இருக்காது. திரும்பி வந்து இயேசு கிறிஸ்துவ பார்த்தான் பாருங்க, அதுதான் அவனுடைய வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியம். அவனுக்கு எத்தனை பிரச்சனை வருது, எவ்வளவு போராட்டம் வருது, எவ்வளவு எதிர்ப்பு வருது, எல்லாத்தையும் தாண்டி நிற்கிறான். யாரை குறிச்சு அவன் பயப்படல, எதை குறித்து கவலைப்படல, தைரியமா நின்றான் இயேசு கிறிஸ்துவுக்காக. ஒரு அற்புதமான சாட்சியா நின்றான். அவன் பெற்றோர் கூட கிட்டத்தட்ட மறுதளிக்கிற மாதிரி போயிட்டாங்க, எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு போயிட்டு ஒதுங்கிடலாம். அவங்களுக்கு அந்த தைரியம் இல்லை. ஆனால் இவன் கடைசி வரைக்கும் தைரியமாய் ஆண்டவருக்காய் நின்ற ஒரு அழகான ஒரு மனுஷனா இருக்கிறான். எவ்வளவு ஒரு அற்புதமான மனுஷன். இன்னைக்கு சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்கு நன்மை செய்யும் பொழுதும் எல்லா நேரத்திலையும் அவர் வந்து வந்து பார்த்துக்கிட்டே இருக்கு. திரும்பி வந்து பார்த்தான். அவர் பார்வையடைந்தவனாய் திரும்பி வந்தான். பார்வையடைந்தவனாய் திரும்பி வந்தான். நம்முடைய வாழ்க்கை ஆண்டவரிடத்துல வாங்க, உங்களுக்கும் கர்த்தர் ஒரு காரியத்தை செய்வார். அதன் பிறகு நீங்க வந்து அவரை பாருங்க, வந்து அவரை பாருங்க. இவன் வந்து ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே நான் பார்வையடையணும்னு அவன் கேட்கல. ஆண்டவரே அவனுக்கு பார்வை கொடுத்தார். அவன் அந்த நன்றி அவன் மறக்கவே இல்லை. அவன் திரும்பி வந்து அவரை பார்த்தான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவன் நமக்கு செய்கிற நன்மைகள், நம்முடைய ஆசீர்வாதங்கள், அது அவருக்கு நமது சாட்சியா நிற்பதற்காக. ஆனால் அதையும் தாண்டி நாம் அவரோடு கூட ஐக்கியத்தை தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இப்ப இந்த அதிகாலையில வந்து 1 மணி நேரம் ஆண்டவரிடத்துல வந்துட்டோம், திருப்தி ஆயிடாதீங்க. 1 hour வந்துட்டோம், காலையில 1 hour ஸ்பெண்ட் பண்ணிட்டோம், அப்பாடா இன்னைக்கு பெரிய காரியம் பண்ணிட்டோம் இருக்காதீங்க. இப்ப போய் கொஞ்ச நேரத்துல அடுத்த வேலையை பாருங்க, ரெடி பண்ணுங்க, திரும்பி வாங்க. சரியா? போய் சில காரியங்கள் எல்லாம் கவனிங்க, முடிச்சுட்டு திரும்பி வாங்க. அதன் பிறகு போங்க, சில காரியங்களை கவனிங்க, திரும்பி வாங்க. இன்னும் சில விஷயத்தை பண்ணுங்க, திரும்பி வாங்க. உங்கள் உலக வேலைகள், உங்கள் உலக காரியங்கள் எல்லாம் இருந்தாலும் அதுக்கு நடுவில் திரும்பி வந்துகிட்டே இருங்க. ஆண்டவரிடத்துல திரும்பி திரும்பி வாங்க. ஒரு தடவை ஒரு நாளைக்கு வந்துட்டோம்னு சொல்லி திருப்தி ஆயிடக்கூடாது இல்லையா? திரும்பி திரும்பி நம்ம வந்துட்டோம், ஆண்டவரிடத்துல வரணும். பேதுரு சொன்னது போல, யாரிடத்தில் போவோம், நித்திய ஜீவ வசனங்களும் இடத்தில் உண்டு. ஆண்டவரிடத்திலேயே திரும்பி திரும்பி வாங்க. அவரோடு கூட தொடர்ந்து தொடர்ந்து நீங்கள் ஐக்கியத்தை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு நாளைக்கு எத்தனை முறை வர முடியுமோ அத்தனை மணி நேரம் வருவாங்க. எவ்வளவு நேரம் இருக்க முடியுமோ அவ்வளவு நேரம் இருக்கு. ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவரோடு ஐக்கியம் கொள்வதற்கு திரும்பி வந்துகிட்டே இருங்க. ஆண்டவரிடத்தில் நெருங்கிக் கொண்டே இருங்கள். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். நெருங்கி திரும்பி திரும்பி வந்துகிட்டே இருக்கு. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையின் மூலமாய் ஆண்டவர் மகிமைப்படும்படியாக நமக்கு நடுவில் இருக்கின்றார். நிச்சயம் இந்த மனுஷனை போல அவன் திரும்பி வந்தான், அனுப்பப்பட்டவன். ஆனால் அவன் திரும்பி இயேசு கிறிஸ்துவிடத்திலேயே வந்தான். அனுப்பப்பட்டவன் அப்படியே போல திரும்பி வந்து விட்டான். அதனால் ஆண்டவரிடத்திலேயே திரும்பி வந்து நிற்போம். கர்த்தர் நம்மை பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்வார். ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த குருடனான மனுஷன் சீலவாம் குளத்திலே முகத்தை கழுவி பார்வை அடைந்தவனாய் அவன் திரும்பி வந்தான் என்று பார்க்கிறோம். நாங்களும் எப்பொழுதும் ஆண்டவரே, எவ்வளவு நன்மைகளை கொடுக்கும் பொழுதும் நாங்கள் எங்கள் நன்மைகளை அனுபவிக்கிற சந்தோஷத்திலேயே நாங்கள் நிற்காதபடிக்கு திரும்பி இடத்தில் வர எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எப்பொழுதும் நாங்கள் திரும்பி திரும்பி இடத்துல வருகிற ஒரு வாழ்க்கை, ஒரு அனுபவம் எங்களுக்குள் இருப்பதாக நாங்கள் எப்பொழுதும் இடத்துல திரும்பி வந்து உமக்கு முன்பாய், உடைய கண்களுக்கு முன்பாய் நிற்க எங்களுக்கு கிருபை கொடுங்க அப்பா.
உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். இப்படிப்பட்ட வாஞ்சை, உம்மை தேடுகிற உணர்வு எங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் இருப்பதாக. கனப்படுத்துங்கப்பா, ஆசீர்வதிங்க, காத்து கொள்ளுங்கப்பா. சோத்திரம், 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 சோத்திரம். தொடர்ந்து இப்படி கிருபை சூழ்ந்து கொள்வதாக. துதி கன மகிமை யாவும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என்றும் உள்ளவே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.